86 வயதான அயதுல்லா அலி காமேனியை கொல்வதற்காக அமெரிக்க மற்றும் இஸ்ரேலின் உளவுத்துறை பல வருடங்களாக உளவு பார்த்திருக்கிறது. தெஹ்ரான்ல உள்ள கிட்டத்தட்ட எல்லா போக்குவரத்து கேமராக்களும் பல ஆண்டுகளா ஹேக் செய்யப்பட்டிருக்கு. சனிக்கிழமை அமெரிக்க இஸ்ரேலிய வான்வெளி தாக்குதல்ல அயதுல்லா அலி காமேனி கொல்லப்பட்ட தெஹ்ரான்ல உள்ள பாஸ்டர் தெரு அருகே மூத்த ஈரானிய அதிகாரிகள் பணிக்கு வந்த பொழுது இஸ்ரேலியர்கள் அதை பார்த்து கொண்டிருந்ததா சொல்லப்படுது. அதிகம் பாதுகாப்புக்குள்ளாக இருந்த இடங்களை கூட கேமரா மூலமாக எளிதில் இவர்களால் கண்காணிக்க முடிந்திருக்கு. இங்க பாதுகாப்புக்கு இருந்த காவலர்களின் முகவரிகள், அவர்களுடைய பணி நேரம், அவர்கள் வேலைக்கு சென்ற வழிகள், மிக முக்கியமா அவர்கள் வழக்கமாக யாரை பாதுகாக்க நியமிக்கப்பட்டார்கள் என்பது பற்றிய ஆவணங்களும் உளவுத்துறை மூலமாக கிடைத்திருக்கிறது. அயதுல்லாவை கொல்வதற்கு பல வருடங்களாக உளவுத்துறை இப்படி பல முக்கிய தகவல்களை சேகரித்திருக்கிறது. போக்குவரத்து தரவுகளை நிகழ்நேரத்தில் கண்காணித்துக் கொண்டிருந்ததால் இஸ்ரேலுக்கும் சிஐஏவுக்கும் சனிக்கிழமை காலை அயதுல்லா தன்னுடைய அலுவலகங்களில் எத்தனை மணிக்கு இருப்பார், யார் அவருடன் இருப்பார்கள் என்பதை துல்லியமாக கண்டறிய முடிந்திருக்கிறது. சனிக்கிழமை காலையில் தெஹ்ரானின் மைய பகுதியில் உள்ள தலைவர்கள் சந்திக்கக்கூடிய ஒரு வளாகத்தில் இந்த சந்திப்பு நிகழ்ந்ததை இஸ்ரேலிய உளவுத்துறை கண்டறிந்திருக்கு. உடனடியாக தாக்குதலை நடத்த தொடங்கியிருக்கு. பாஸ்டியர் தெருவுக்கு அருகில் இருக்கக்கூடிய 12க்கும் மேற்பட்ட மொபைல் போன் கோபுரங்களின் சிக்னல்களையும் இஸ்ரேல் சீர்குலைத்திருக்கிறது. இதனால தொலைபேசி மூலமாக அழைக்கும் பொழுது அது பிஸியாக இருப்பது போல தெரிவித்திருக்கிறது. இதனால கமேனியின் பாதுகாப்பு விவரங்கள் குறித்த எச்சரிக்கைகள் கொடுக்க முடியாமல் போயிருக்கிறது. இஸ்ரேலுடைய அதிநவீன சிக்னல்கள் புலனாய்வு பிரிவு ராணுவ உளவுத்துறையால் மேற்கொள்ளப்படக்கூடிய ஏராளமான தரவுகளை சேகரித்திருக்கிறது. பில்லியன் கணக்கான தரவு புள்ளிகளை பகுப்பாய்வு செய்ய இஸ்ரேல் சோசியல் நெட்வொர்க் அனலைசிஸ் எனப்படும் கணித முறையையும் பயன்படுத்தியிருக்காங்க. பல ஆண்டுகளாக அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய உளவுத்துறை ஏராளமான தகவல்களை எடுத்திருக்கிறது. இதில் ஒரு குறிப்பிடத்தக்க அளவு மட்டுமே வெளியே வந்திருக்கிறது. ஏராளமான தகவல்கள், விஷயங்கள் இன்னும் வெளிவரவில்லை.